வணக்கம். இன்றைக்கி நம்ம பயிற்சி வகுப்பில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரேஜ் டேங்க்ஸ், அதாவது நீரை சேமிக்கக்கூடிய தண்ணீர் தேக்க நிலைகள். இதில் எங்கெங்கெல்லாம் நீர்க்கசிவுகள் வரும், எப்படி வரும், அதுக்கான காரணங்கள் என்ன, அந்த காரணத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கான தீர்வுகள் என்ன, அந்த தீர்வை வழங்கக்கூடிய பில்டிங் டாக்டர் பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாட்டர் டேங்க்ஸு, சம்ஸு, செப்டி டேங்க்கு, அப்புறம் ஸ்விம்மிங் பூலு, இந்த மாதிரி அதிகமாக தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய இடங்களில் எப்படிலாம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல தண்ணீர் தொட்டிகளை எடுத்துப்போம். அதாவது வாட்டர் டேங்க்ஸு, சம்ஸு அண்டு ஸ்விம்மிங் பூலு, செப்டி டேங்க் எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா என்னென்ன வகையிலலாம் அதை கட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட்டு எக்ஸப்ட் பிவிசி டேங்க்கு இதெல்லாம் சேர்க்காம ஒரு பண்ணக்கூடிய மெத்தட்ஸாக முதல்ல பார்ப்போம். ஏன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்கில் பார்த்திங்கன்னா அந்த பிவிசியோ மற்ற மெட்டீரியல்ஸில் வரக்கூடியது மெட்டல்ஸ்லேயோ பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாததுனால அந்த வகையான டேங்க்கெல்லாம் எடுத்துகிட்டு நடைமுறையில் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணக்கூடிய டேங்க்ஸை எடுத்தோன்னு சொன்னால் அந்த டைப்ஸ் ஆஃப் டேங்க்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க்கு, ரெண்டாவது ஆர்சிசி டேங்க்ஸ், அதாவது காங்கிரீட்டில் கட்டப்படக்கூடிய தொட்டிகள், மூன்றாவது பார்த்திங்கன்னா கம்பைன்டு டேங்க்ஸ், அதாவது பாதி பிரிக் ஒர்க்லேயும் பாதி ஆர்சிசிலையும் கட்டியிருப்பாங்க. இந்த 3 வகைகளில் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா தண்ணீர் தொட்டியாக இருந்தாலும், ஓவர்ஹெட் டேங்க்ஸாக இருந்தாலும், சம்பாக இருந்தாலும், ஸ்விம்மிங் பூலாக இருந்தாலும், அல்லது ஃபிஷ் டேங்க்ஸாக இருந்தாலும், வேறு எந்த வித நீர்த்தேக்க தொட்டிகளாக இருந்தாலும் இந்த வகையில் தான் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான தொட்டிகளில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எந்தெந்த இடங்களில் வருது, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த 3 டைப்பில் ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிக் ஒர்க் டேங்க்ஸ். செங்கற்களால் அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹாலோ பிளாக்கால் அல்லது சாலிட் பிளாக்ஸு கட்டப்படக்கூடிய தண்ணீர் தொட்டிகளில் எந்தெந்த காரணங்களால் நீர்க்கசிவு வருதுங்கிறதையும் அந்தந்த காரணத்துக்கான தீர்வுகளையும் முதல்ல பார்ப்போம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா செங்கற்களை கொண்டு நம்ம வாட்டர் டேங்க்ஸ் கட்டும் பொழுது என்ன பிரச்சனை அதிகமாக வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த செங்கற்கள் சரியாக வேகாத கற்களை பயன்படுத்தும் போது நீர்க்கசிவு வர வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா செங்கற்கள் வாங்கி நல்ல வெயிலில் போட்டு வச்சுட்டு அந்த கல்லை நம்ம பூசுவோம். எடுத்து அதை பயன்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சரியாக தண்ணீர் ஊற்றாமல் அல்லது தண்ணியே ஊற்றாமல் எடுத்து டைரெக்டாக அந்த காங்கிரீட்டில் வச்சு வால் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, வாட்டரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் வாட்டர் கண்டென்ட்டையும் இந்த பிரிக்கு சக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது அதில் கிராக்ஸ் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வாட்டர் டேங்க் பண்ணும் பொழுது நல்லா இந்த பிரிக்கை நல்லா வாட்டரில் சோக் பண்ணி நல்லா மூழ்கி வச்சு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம மாட்டரை வச்சு இந்த பிரிக்கை லே பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம சில இடத்துல பிளாஸ்டரிங் பண்ணும்போது இதை மாதிரி நல்லா மூழ்க வச்சு கல்லை தண்ணியில் முக்கி அதுக்கு அடுத்தது வால் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பிரிக் ஒர்க்கு பண்ணிவிட்டு 1 month 2 month கழித்து திரும்பி பிளாஸ்டரிங் பண்ணும்போது என்னென்னா, அந்த சர்ஃபேஸு நல்ல காய்ச்சல் இருக்கும். அதில் போய் திரும்பி டைரெக்டாக பிளாஸ்டரிங் பண்ணும்போது திரும்பவும் எகைன் இந்த பிளாஸ்டிங்கில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டு வாட்டர் கண்டென்ட்டை பார்த்திங்கன்னா அந்த பிரிக் ஒர்க் அப்சர்வ் பண்ணி இதில் கிராக்ஸை க்ரியேட் பண்ணி அது மூலயமா லீக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பிளாஸ்டிங் சர்ஃபேஸை கொஞ்சம் நல்ல க்யூரிங் பண்ணி நல்ல வெட் கண்டிஷனில் இருக்கிறது மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஈரப்படுத்திட்டு அதுக்கு அடுத்தது பிளாஸ்டிங் பண்ணணும். ஏன்னா பிரிக்குங்கிறது எப்பயுமே தன்னுடைய வெயிட்லேருந்து ஒரு 5% வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடிய திறன் பெற்றது. அதனால் அது எப்பயுமே தண்ணியில் இருக்கக்கூடியது. அதனால் அப்பப்போ அதை நல்லா க்யூரிங் பண்ணி ஈரப்படுத்தி பண்ணால் தான் அதுலேருந்து வரக்கூடிய கிராக்கை அவாய்ட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காங்கிரீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் டேங்குக்கு பண்ணும்போது முதல்ல ஃப்ளோர் பண்ணிடுவோம் காங்கிரீட்டில் ஆர்சிசியில். அதுக்கு அடுத்தது அதில் வால் பிரிக் ஒர்க்கில் பண்ணுவோம். அப்போ அந்த ஃப்ளோரும் இந்த வாலும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இணைப்புகளில் அடிக்கடி நீர்க்கசிவு வர வாய்ப்பு இருக்குது. ஃப்ளோர் கட்டி
ஒரு 15 நாள் காய வச்சுருப்பாங்க, 20 நாள் பண்ணியிருப்பாங்க. அல்லது சில நேரத்தில் ஃப்ளோர் மட்டும் போட்டு 3-4 மந்த் வந்து வரைக்கும் அப்படியே கடந்துட்டு அதுக்கு அடுத்து பிரிக் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ காங்கிரீட்டுங்கிறது ஒரு மாதிரியான சர்ஃபேஸு, அதில் பிரிக் ஒர்க்கு போய் ஜாயிண்ட் ஆகும்போது அங்கே சரியான பிணைப்பு ஏற்படாமல் அங்கே நீர்க்கசிவு வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டரையோ அல்லது வந்து நம்ம பில்டிங் டாக்டர் பிளாஸ்டர் பாண்டையோ ஒரு பாண்டிங் ஏஜென்ட் கோட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கலவையை லே பண்ணி பிரிக் ஒர்க் பண்ணும்போது அந்த கார்னர்ஸில் வரக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணலான்னா, அந்த ரெண்டும் இணையக்கூடிய இணைப்புகளில் நம்ம பில்டிங் டாக்டர் டைல் ஃபிக்ஸ் பவரை வந்து அப்ளை பண்ணி நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப் NWவை அந்த கார்னர்ஸில் அந்த இணைப்புகளில் கம்ப்ளீட்டாக ஒட்டி அப்புறமா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அதுக்கு அடுத்தது பிளாஸ்டரிங் பண்ணலாம். மூணாவது விஷயம் வந்து நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப் NW ஒட்டினாலும் ஒட்டலினாலும் அந்த கார்னர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 டிகிரி இன்க்ளைண்டாக, அதாவது சாய்வாக ஒரு டேப்பரிங்னு சொல்லுவாங்க, ஒரு குழைவு வச்சிட்டோம்னா அந்த ஜாயிண்ட் வழியாக நீர்க்கசிவு வர்றதை நம்மளால் தடுக்க முடியும். அதுக்கு அடுத்தது பிரிக் ஒர்க்கில் வரக்கூடிய பைப்லைன். மேக்ஸிமம் ஒரு வாட்டர் டேங்கில் எங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைப்லைன் எங்கே வருதோ அந்த பைப்லைனை சுற்றியும் லீக் வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க்லேயோ காங்கிரீட்லேயோ போகும் பொழுது பிவிசி பைப்பில் வந்து சரியாக பிணைப்பு ஏற்படாமல் அந்த பிவிசியில் வந்து ஒரு நீர்க்கசிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போ அந்த மாதிரியான இடங்களில் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டரையோ அல்லது நம்ம பில்டிங் டாக்டர் பிளாஸ்டர் பாண்டு SBRஐயோ ஒரு பாண்டிங் ஏஜென்ட் கோட்டை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பில்டிங் டாக்டர் நங்கூரம் பிபியை கம்ப்ளீட்டாக வச்சு பேக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பில்டிங் டாக்டர் கான்புரோ பிசியை பைப் காலர் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த பைப் லைனில் வச்சு அப்புறமா பிளாஸ்டரிங் பண்ணும்போது 100% அந்த பைப் லைன் வழியாக வரக்கூடிய நீர்க்கசிவை நம்மளால் தடுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பயுமே அந்த டேங்க் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி அது காங்கிரீட் லே பண்ணதுக்கு அடுத்தது, அப்புறம் வால் பண்ணதுக்கு அடுத்தது, அதாவது மேஷனரி ஒர்க்கு முடிச்சதுக்கு அடுத்தது, அப்புறம் பிளாஸ்டரிங் ஒர்க்கு பண்ணதுக்கு அடுத்தது, எல்லா ஏரியாஸ்லேயும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ரொம்ப ரொம்ப எல்லா இடத்த விட வாட்டர் டேங்க்ஸில் நீங்கள் க்யூரிங் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அடுத்தது இந்த பிரிக் ஒர்க் டேங்கை வந்து சம்பாவோ அல்லது செப்டி டேங்க் பர்பஸுக்காகவோ கிரவுண்ட் லெவலுக்கு கீழே கிடக்கும்போது அண்டர் கிரவுண்டில் அல்லது வந்து கிரவுண்ட் லெவலுக்கு கீழே வந்து நம்ம கட்டும்பொழுது என்ன ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, வெளிப்புறத்திலேருந்து உட்புறம் வந்து நீர்க்கசிவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது நெகட்டிவ் சைட்லேருந்து சாயில் ப்ரெஷரும் வாட்ரு ப்ரெஷரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் பிரிக் ஒர்க்கை தவிர்க்கிறது தான் நல்ல விஷயம். சாயில் ப்ரெஷர் வந்து வாட்டர் ப்ரெஷரை பிரிக் ஒர்க்கால் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வாட்டர் டேங்க் பண்ணும்போது எல்லாருமே 4.5 இன்ச்சஸ் வாலாக கூட அடிக்கடி பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒர்க்கு. ஜென்ரலாகவே நீங்கள் டேங்க் ஒர்க்ஸ் பண்ணும்பொழுது பிரிக் ஒர்க்கை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சம்ப் பர்பஸ்க்காகவோ அல்லது செப்டி டேங்க் பர்பஸ்க்காகவோ அண்டர் கிரவுண்டில் அல்லது கிரவுண்ட் லெவலுக்கு கீழே வந்து நம்ம டேங்கு கட்டுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நெகட்டிவ் சைட்லேருந்து வாட்டர் ப்ரெஷரும் சாயில் ப்ரெஷரும் வந்து அந்த டேங்க்கில் கிராக் ஏற்பட்டு நீர்க்கசிவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி வரும்போது நம்ம மெயினாக வந்து எப்பயுமே பிரிக் ஒர்க்கில் பண்ணும்போது 4.5 இன்ச்சஸாக டேங்க்ஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரியான இடங்களில் பண்ணும்போது 9 இன்ச்சஸ் பிரிக் ஒர்க் வாலாக பண்ணிக்கிறது வந்து நல்ல விஷயம். எப்படி பார்த்தாலும் ஒரு பிரிக் ஒர்க்கில் கட்டப்படக்கூடிய தண்ணீர் தொட்டிகள்ங்கிறது எப்பொழுதுமே டேஞ்சரஸ். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புது டேங்க் பண்ணும் பொழுது என்னென்ன மாதிரிலாம் விஷயங்களை கவனிக்கணும், எது பிரச்சனை வருதுங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு புது டேங்க் பண்ணும்பொழுது எப்படிலாம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரிக் ஒர்க்லாம் பண்ணி முடித்ததுக்கு அடுத்தது நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் 2Kவை 2 கோட்டிங் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அதில் வந்து பிளாஸ்டரிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரிக் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்தது நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் நேனோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நல்ல ஒரு இன்டர்வல் விட்டு நம்ம பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளாஸ்டரிங் பண்ணலாம். அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் நேனோ பண்ணி ஆல்ரவுண்டர் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம டைல் ஃபிக்ஸ் பவர் வச்சு
டைல்ஸை ஸ்பேஸர் வச்சு கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டு அப்புறம் அந்த டைல்ஸ் ஜாயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின்ட் சீலர் ப்ளஸை வச்சு ஃபில் பண்ணி கம்ப்ளீட்டான ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இன்னமும் டைல்ஸ் ஓட்டணும்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். புது டேங்க் பண்ணியிருப்பாங்க, சார் பிளாஸ்டிக் பண்ணி இப்போ தான் சார் முடித்தோம், நாங்கள் டைல் ஓட்டலான் இருக்கோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்க் கார்டை சொல்லும் பொழுது நம்ம வந்து அந்த கண்டிப்பாக அந்த வேலையை எடுத்து பண்ணலாம். நியூ பிளாஸ்டரிங் பண்ணி முடித்ததுக்கு அடுத்தது எப்பயுமே நியூ பிளாஸ்டரிங் பண்ணி ஒரு டைம் விட்டு ஒரு 14 to 21 days விட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்க் கார்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இடங்களில் உள்ள வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணல ஆனால் பிளாஸ்டிங் பண்ணி ரெடியாக இருக்குன்னா அந்த இடங்களில் நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்க் கார்டு வந்து 2 கோட்டிங் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புது டேங்காகவே இருக்கும், டைல்ஸும் ஒட்டி முடிச்சிருப்பாங்க, அப்பயும் புது டேங்காக இருந்தாலும் உடனே லீக் வரும். அந்த மாதிரி இடங்களில் நம்ம டேங்குக்காகவே அடிக்கக்கூடிய பில்டிங் டாக்டர் அக்வாசில் பியை அப்ளை பண்ணி நல்லா காய விட்டு அது மேலே பில்டிங் டாக்டர் டேங்க் கார்டை நம்ம அப்ளை பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லீக்கை நம்மளால் நிறுத்த முடியும். இந்த மாதிரியான மெத்தட்ஸை வச்சு இது வாட்டர் டேங்காக இருந்தாலும் சம்பாக இருந்தாலும் அண்டு வந்து செப்டி டேங்காக இருந்தாலும் நம்மளால் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பிரிக் ஒர்க்காக இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதுமே நம்மளால் வாரண்டியோட அந்த ஒர்க்கை செய்ய முடியாது. அதுக்கான காரணத்தை பின்பு விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க்குங்கும் போது அதில் ப்ராப்ளம் கண்ட்ரோலை மீறி இருக்குங்கிறதுனால அதில் ஒரு நிரந்தர தீர்வை நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால தான் நம்ம எப்பயுமே வாரண்டி சர்டிஃபிகேட் பிரிக் ஒர்க்கு டேங்குக்கு புது டேங்காக இருந்தாலும் கூட பண்ணும்பொழுது நிச்சயம் நம்ம கொடுக்கறது கிடையாது. இப்போ நம்ம பார்த்த மெத்தடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீர்த்தேக்க தொட்டியாக இருக்கக்கூடிய ஒரு செப்டி டேங்கை எடுத்துக்கிட்டோன்னா செப்டி டேங்கை ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க்கில் நம்ம வந்து 2K பண்ணி பண்ணுறது அண்டு நேனோ பண்ணி ஆல்ரவுண்டர் பண்ணி பண்ணக்கூடிய மெத்தட்ஸு இது எல்லா மெத்தடுமே செப்டி டேங்குக்கும் பொருத்தமானது. ஆனால் நம்ம வந்து பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்க் கார்டு வந்து ஃபுட் கிரேடு மெட்டீரியலுங்கிறதுனால நம்ம போர்ட்டபுள் வாட்டர்னு சொல்லக்கூடிய குடிநீர் தண்ணியை பயன்படுத்தக்கூடிய இடங்களுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம இந்த மாதிரி செப்டி டேங்க் மாதிரியான இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹெவியான ஆசிட் வந்து கிரியேட் ஆகும், ஹெவியான கெமிக்கல் ஃபார்மேஷன் வந்து கிரியேட் ஆகும். அந்த மாதிரி இடங்களை தாங்கிறதுக்கு நம்ம பில்டிங் டாக்டர் கான்ப்ரோ CT600 அதாவது எப்பாக்சி பேஸ்டு கோல்தேர் கோட்டிங் அதை நம்ம செப்டி டேங்க் உள்ள அப்ளை பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா செப்டி டேங்கில் லீக்கை நிறுத்த வேண்டிய முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம பக்கத்துலேயே வந்து போர் போட்டிருப்போம், வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்போம். அப்போ செப்டி டேங்கோட தண்ணி வந்து வெளில போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம நிறுத்த முடியும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏன் பிரிக் ஒர்க்கில் வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் ஆகாது அல்லது ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறதில்ல, அது வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-20 ஃபார்மேஷனில் தான் இருக்கும். 80% வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு 20% வந்து பார்த்திங்கன்னா அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க்ஸாக வைப்போம். அதாவது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டின்னு சொல்லக்கூடிய வீட்டுடைய மாடிகளில் வரக்கூடிய உயரமான இடங்களில் வரக்கூடிய வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்கை பிரிக் ஒர்க்கில் நம்ம கட்டியிருப்போம். பிரிக் ஒர்க்கில் கட்டியிருக்கும் போது அந்த இடத்துல 2 விஷயங்கள் நடைபெறும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டேங்கில் தண்ணி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அது வெயில் நேரத்துலையோ அல்லது யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் வந்து கம்ப்ளீட்டாக குறையும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் என்ன ஆகும்னா ஒரு ஃபுல் பிரிக் ஒர்க்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது அது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நம்ம பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை அப்சர்வ் பண்ணக்கூடிய திறன் அதிகமாக உடையது. அதனால் இந்த வாட்டர் டேங்கில் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கும் போது அந்த பிரிக்கு வந்து அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறமா அந்த தண்ணி குறைய வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் கீழே குறையும். அப்போ அந்த பிரிக் ஒர்க்கில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் நேரத்தில் வெளில வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது வெயில் பயங்கரமாக படும் பொழுது அந்த செங்கல்ல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா உரிய ஆரம்பிக்கும். அப்படி உரியும் பொழுது அந்த பிரிக் ஒர்க்கில் அடிக்கடி வந்து மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். வாட்டர் ஏறும், அது ஊறிக்கிட்டே இருக்கும், டக்குன்னு வெயில் படும், அது அப்படியே காய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மாற்றங்கள் அதிகமாக நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால இதில் வந்து விரிசல்கள் வந்து நீர்க்கசிவு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது முதல் செய்தி.
ரெண்டாவது செய்தி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி லெவல் குறைஞ்சதுக்கு அடுத்தது ஏர் ப்ரெஷர் அல்லது விண்ட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய காற்றுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும் இந்த தண்ணி குறைஞ்சதுக்கு அடுத்தது. அந்த மாதிரினால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்றோடைய அழுத்தம் அதிகமாகி அந்த டேங்க்கில் வந்து விரிசல்களை ஏற்பட்டு அது மூலயமா நீர்க்கசிவு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான காரணங்களால தான் பிரிக் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது கஷ்டம். உதாரணத்துக்கு ஒரு டேங்க்கில் ஒரு பிரிக் ஒர்க்கில் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோன்னா அந்த டேங்க் உள்ள ஏதாவது ஒரு கிராக் இருக்கும். அந்த கிராக்கை சீல் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது என்டையராக கோட்டிங் பண்ணிட்டு வந்திருப்போம், லீக்கு நிற்கும். அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியான ப்ராசஸில் அந்த பிரிக் ஒர்க்கில் வேறு எங்காவது புதுசாக வேறு ஏதாவது காரணத்தினால் ஒரு கிராக்கு புதுசாக உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உருவாகும் பொழுது ரொம்ப ஈஸியாக புதுசாக ஒரு நீர்க்கசிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் பிரிக் ஒர்க்கு டேங்குக்கு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக வாரண்டி கொடுக்குற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்க் கார்டை வந்து எப்பயுமே ஸ்விம்மிங் பூல் மாதிரியான இடங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இதே இறால் பண்ணை, மீன் வளர்ப்பு தொட்டிகளில் நிச்சயம் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரியான நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்க் கார்டை பயன்படுத்தும் பொழுது அது வந்து ஓப்பன் டு சன்லைட்டில், அதாவது சூரிய வெளி நேரடியாக படக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடாது. அது வந்து முழுக்க மூடப்பட்ட இடமாக அல்லது சூரிய ஒளி நேரடியாக அந்த கோட்டிங்கில் படாததாக இருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயந்தான் பிரிக் ஒர்க்கில் ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்லாம் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இதுக்கு அடுத்தது ஆர்சிசி டேங்க்ஸில் எந்தெந்த விஷயங்கள் கவனிக்கணும், அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சைட் சர்வேக்காக ஒரு ஒர்க்குக்கு போகும்பொழுது ஒரு டேங்கோ ஸ்விம்மிங் பூலோ அல்லது வந்து அண்டர் கிரவுண்டோ அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் ஒரு லீக்கேஜ் இருக்குங்கிற ஒரு ப்ராப்ளத்துக்காக நம்ம ஒரு சைட்டுக்கு போய் விசிட் பண்ண போகிறோன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை இப்போ பார்ப்போம். முதல் விஷயம், அந்த டேங்க்கு ஆர்சிசி டேங்கா அல்லது பிரிக் ஒர்க் டேங்கா ஆர் கம்பைன்டு டேங்குன்னு சொல்லக்கூடிய பாதி ஆர்சிசிலையும் பாதி பிரிக் ஒர்க்கிலும் கட்டப்பட்ட டேங்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். ரெண்டாவது விஷயம், ஒரு பெரிய டேங்கா இருக்கும் பொழுது அந்த டேங்க்கு உள்ள பார்ட்டிஷியன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா நம்ம வெளி டேங்க் சைஸை மட்டும் வச்சு நம்ம கொட்டேஷன் கொடுத்துருவோம், உள்ள ஒரு வால் இருக்கும், அதை கொட்டேஷன் கொடுக்காம போகும்போது அதில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரேட்லேயோ எதிரே ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நடுவில் இருக்கக்கூடிய பார்ட்டிஷியன்ஸ் வால் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். மூணாவது விஷயம், அந்த டேங்க்கு கட்டி எத்தனை வருஷங்கள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த டேங்க்கு எத்தனை வருஷமாக இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அது எந்த அளவுக்கு எடுத்துக்கும் அப்படிங்கிறத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அடுத்தது, அந்த டேங்க்கில் அவுட்டரில் ஏதாவது கிராக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் இன்டீரியர்ஸில் ஏதாவது கிராக் இருக்கான்னு பார்க்கலாம், வாய்ப்புகள் இருந்தால். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கும் போது இன்டீரியரில் கிராக் இருக்கான்னு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நிச்சயம் அதை வந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஏதாவது வெள்ளி பக்கம் கிராக்ஸ் இருக்கா, அது வழியாக நீர்க்கசிவு வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதிகபட்சமாக எப்பொழுதுமே டேங்குக்கு போகும்போது ஒன்று பைப்லைன் இருக்கக்கூடிய போர் பேக்கிங்கில் நீர்க்கசிவு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை விட்டால் நம்ம ஃப்ளோரும் வாலும் இணையக்கூடிய இடங்களில் அதிகமாக நீர்க்கசிவு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் நீர்க்கசிவு வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது, அந்த டேங்க் வந்து மேல்புறம் மூடப்பட்டிருக்கா அல்லது ஓப்பன் டு சன்லைட்டில், எக்ஸ்போஸ் டு சன்லைட்டில் அப்படியே விடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் அந்த டேங்க்குடைய வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவு, எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்காக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த டேங்க்குடைய அந்த டேங்க் எத்தனை வருஷமாக இருக்குது, எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டியை எவ்வளோ நாளைக்கு அந்த டேங்கால் தாங்க முடியும், அப்படி நம்ம கோட்டிங் பண்ணால் இதால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது, அந்த டேங்க்கில் உள்பக்கம் வெறும் பிளாஸ்டிக் மட்டும் பண்ணியிருக்கிறாங்களா அல்லது டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நிச்சயம் கவனிக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து அந்த டேங்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறத நம்மளால் ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது, நமக்கு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணி டேங்க்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்ம உடனே ட்ரீட்மெண்ட்டை சொல்லிடக்கூடாது. அது வந்து ஓவர் ஹெட் டேங்கா, அதாவது மேல்நிலை
நீர்த்தேக்க தொட்டியா அல்லது சம்புன்னு சொல்லக்கூடிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியா அல்லது செப்டி டேங்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வெரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு அடுத்தது ட்ரீட்மெண்ட் சொல்லணும். நீங்கள் சைட் சர்வேக்கு போகும்பொழுது வாட்டர் டேங்க் சார்ந்த வேலைகளுக்கு போகும்போது இந்த மாதிரியான விஷயத்தை அப்சர்வ் பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட 50% வந்து அதுக்கான சொல்யூஷனை நம்ம நிச்சயம் கொடுத்துட முடியும். அதனால் சைட்டுக்கு போகும்போது இந்த விஷயங்களை கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டோ அல்லது டேங்கில் நீங்களே நேரடியாக பார்த்தோ முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ஆர்சிசி டேங்க்கில் எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது, ப்ராப்ளம் எப்படிலாம் வர வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மேக்ஸிமம் ஆர்சிசி டேங்கை பொறுத்தளவுக்கு எப்படி ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஹனிகோம்ஸ் கிரியேட் ஆகும். அதாவது ஷட்டரிங் பண்ணி வால் காங்கிரீட் போடும் பொழுது ஒழுங்காக பேக்கிங் பண்ணாததுனால அந்த இடத்துல ஹனிகோம்ஸ் கிரியேட் ஆகி அது மூலயமா லீக்ஸ் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பில்டிங் டாக்டர் காங்கிரீட் பவர் இருக்குது, அதை ஆட் பண்ணி போடும்பொழுது நல்ல ஃப்ளோபுலை கிரியேட் பண்ணி இந்த மாதிரியான ஹனிகோம்ஸை அவாய்ட் பண்ண நம்மளால் முடியும். அடுத்தது ஆர்சிசி டேங்க்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் வால் ஜாயின்ஸில் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கும் எகைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக பாண்டிங் ஏஜென்ட் அப்ளை பண்ணி கரெக்டாக போடும்போது அந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ண முடியும். அண்டு பார்த்திங்கன்னா கிராக்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகி இருந்ததுன்னா அது மூலயமா லீக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஷட்டரிங் ஒர்க் பண்ணும்போது செக்ரிகேஷன் அதிகமாக ஆகிடுச்சுன்னா எகைன் அதுலேயும் ஹனிகோம்ஸ் பொராசிட்டிஸ் அது மூலயமா நீர்க்கசிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல ஷட்டரிங் ஏரியா ஜாயின்ஸ் எல்லாம் சரியாக பார்த்து அப்புறம் பில்டிங் டாக்டர் காங்கிரீட் பவர் ஆட் பண்ணி போடும்பொழுது இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆர்சிசி டேங்கில் பண்ணக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் மெத்தட்ஸை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்னது மாதிரி ஆர்சிசி டேங்கில் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஹனிகோம் வர்றது தான். ஹனிகோம்னா என்னது, சரியாக பேக்கிங் பண்ணாதப்ப அந்த இடத்துல ஒரு தேன்கூடு அமைப்பு மாதிரி 2 ஜெல்லிக்கு நடுவில் சிமெண்ட்டு கலவைகள், அதாவது இந்த சிமெண்ட்டு பால் இல்லாததுனால ஒரு வேக்யூமான ஒரு பிளேஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த பிளேஸ்னால தான் தண்ணி ஈஸியாக கிராஸ் ஆகி அந்தாண்ட பக்கம் வந்துடுது. அந்த மாதிரி இடத்த இப்போ நம்ம காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கு அடுத்து அந்த மாதிரி இடத்த எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி போடும்போதே சரி பண்ணணும்னா பில்டிங் டாக்டர் காங்கிரீட் பவர் தான் ஒரே சொல்யூஷன். அண்டு வைப்ரேட்டரை யூஸ் பண்ணுறது, கரெக்டாக சென்ட்ரிங் ஒர்க்ஸ் பண்ணுறது, இதுதான் அதுக்கான சொல்யூஷன். இந்த மாதிரியான ஹனிகோம் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அதுக்கு 2 சொல்யூஷன் தான் இருக்குது. ஒன்று, நம்ம பில்டிங் டாக்டர் ஹனிகோம் சீலரை வச்சு ப்ரெஷர் கிரவுட்டிங் பண்ணுறது, ஆர் நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் மேஜிக் பியூவை வச்சு ஒரு பியூ இன்ஜெக்ஷன் மூலயமா அந்த ஹனிகோம்ஸை சீல் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது ஆர்சிசியில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிரிக் ஒர்க்கில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் சொன்னமோ 2Kவை வச்சு பண்ணக்கூடியது, நேனோ ஆல்ரவுண்டரை வச்சு பண்ணக்கூடியது, அக்வாசில் டேங்க் கார்டை வச்சு பண்ணக்கூடியது, அக்வாசில் பி அண்டு டேங்க் கார்டை வச்சு பண்ணக்கூடிய எல்லா மெத்தட்ஸும் இந்த ஆர்சிசி டேங்குக்கும் பொருந்தும். அடுத்தது, எப்பயுமே ஆர்சிசி டேங்க் பண்ணும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் சொன்னது மாதிரி ஓவர் ஹெட் டேங்க்ஸாக இருக்கும்போது ஏர் ப்ரெஷரால் டேமேஜ் ஆகிறது அல்லது வாட்டர் ரைஸ் ஆகி திரும்பி குறைஞ்சி தண்ணி அதிகமாகி குறையும் பொழுது ஏற்கனவே பிரிக் ஒர்க்கில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெரும்பாலும் நம்ம ஆர்சிசி டேங்கில் நடக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரில் பிலோ த கிரவுண்ட் லெவலில் கட்டக்கூடிய சம்பு ஆர் செப்டி டேங்க் பண்ணும் பொழுது வெளிப்புறத்தில் இருந்து உள்புறம் வழியாக நோக்கி வரக்கூடிய வாட்டரையும் பார்த்திங்கன்னா ஆர்சிசி டேங்கு பிரிக் ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது 10 to 15 டைம்ஸ் பார்த்திங்கன்னா பெட்டராகவே பார்த்திங்கன்னா வித்ஸ்டாண்ட் பண்ணுது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம டேங்க்லாம் பண்ணி முடித்தாலும் பிரிக் ஒர்க் டேங்க்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளால் ப்ரெஷர் கிரவுட்டிங்கோ அல்லது பியூ இன்ஜெக்ஷனோ பண்ண முடியாது. ஆனால் ஆர்சிசி டேங்கை பொறுத்தளவுக்கு டேங்க் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்ததும் நம்மளால் இந்த 2 மெத்தட்லேயும் அந்த லீக்கை நிறுத்த முடியும். உதாரணத்துக்கு நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் பியூவை வச்சு ஒரு 10 lakhs லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்காக இருந்தாலும் கூட ஒரு சொட்டு தண்ணியை கூட அந்த டேங்க்லேருந்து வெளில எடுக்காமல் வெளியில் இருந்ததுபடியே நம்மளால் அந்த லீக்கை கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியும். அது ஆர்சிசி டேங்க் பண்ணியிருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்.
அடுத்தது ஆர்சிசி டேங்கில் நீங்கள் சம்போ ஆர் செப்டி டேங்கோ பண்ணியிருக்கும் பொழுது ரிவர்ஸ் சைட்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒருவேளை வெளியிலேருந்து உள்புறம் தண்ணி வருதுன்னா நம்ம டேங்கோட உள்ளே இருந்து ப்ரெஷர் க்ரௌட்டிங்கோ அல்லது பியூ இன்ஜெக்ஷனோ பண்ணி அந்த நீர்க்கசிவை நிறுத்த முடியும். நம்பர் 1. அப்படி இல்லைன்னா நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைனை வச்சு 2 கோட்டிங் பண்ணிட்டீங்கன்னா அது நெகட்டிவ் சைடு வாட்டர் ப்ரூஃபிங்காக அந்த கோட்டிங் இயங்கும். அதாவது இந்த கோட்டிங் முடிச்சதுக்கு அடுத்தது வெளிலேருந்து எப்போ தண்ணி வருதோ அப்போ இது அந்த காங்கிரீட் உள்ள ஒரு கிறிஸ்டலைன் மாதிரியான ஒரு படலத்தை உருவாக்கி வெளிப்புறத்திலேருந்து உள்புறம் வரக்கூடிய நீர் பதத்தை அந்த ஈரப்பதத்தை தடுக்கக்கூடிய தாங்கு திறன் கொண்டது தான் நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைன். இதே தண்ணி பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக இல்லாமல் பயங்கர ப்ரெஷராக வருதுன்னா அதை நம்ம பியூ இன்ஜெக்ஷனை வச்சு தான் நம்ம நிறுத்த முடியும். அதே சின்ன லெவலில் தண்ணி வருது அப்படின்னா அதை நம்ம ப்ரெஷர் க்ரௌட்டிங் மூலயமா நிறுத்த முடியும். ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி அது ஒரு செப்டி டேங்காக இருக்கிற பட்சத்தில் நம்ம பில்டிங் டாக்டர் கான்புரோ சிடி 600 பயன்படுத்தி நம்மளால் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம். இப்படி ஒரு ஆர்சிசி டேங்க் முடிச்சதுக்கு அடுத்தது நம்ம இந்த ப்ரெஷர் க்ரௌட்டிங்கும் பியூ இன்ஜெக்ஷன் மெத்தட்ஸும் இருக்கிறதுனால தான் ஆர்சிசி டேங்கில் நம்மளால் தைரியமாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங்க்கு வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்பைன்டு டேங்க்ஸ். அதாவது ஆர்சிசியும் பிரிக் ஒர்க்கும் கலந்த ஒரு வாட்டர் டேங்க். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷட்டரிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஷட்டரிங் பண்ணுறதுக்கு பதிலாக வெளிப்புறத்தில் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு உள்பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா ஷட்டரிங் பண்ணி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கம்பி கட்டி காங்கிரீட் போடுவாங்க. இப்படி தான் அந்த டேங்கை உருவாக்குவாங்க. ஏன்னா ஷட்டரிங் பண்ணுறதுக்கு பதிலாக பிரிக் ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமே. அதாவது 4.5 இன்ச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கும் இன்னொரு 4.5 இன்ச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்லேயும் இந்த டேங்க் அமைக்கப்பட்டிருக்கும். இதை தான் கம்பைன்டு டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கம் பிரிக் ஒர்க் பண்ணி நடுவில் காங்கிரீட்டை லே பண்ணுவாங்க. இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லையும் நிறைய டேங்க் இருக்கும். அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டேங்க்கில் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது இந்த விஷயத்தெல்லாம் நல்லாவே கவனிக்கணும். ஏன் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை நம்ம ப்ரெஷர் க்ரௌட்டிங் பண்ணிடலாம், பியூ இன்ஜெக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு டேங்குக்கு ஏன் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் டேங்க் ஒரு ஆர்சிசி டேங்க் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு காங்கிரீட் போட்டதுக்கான ஒரு கொட்டேஷன் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்சிசி டேங்க் தானே, வெளிலேருந்து எந்த இடத்துல லீக் வருதோ அந்த இடத்துல ப்ரெஷர் க்ரௌட்டிங் பண்ணிடலாம் அல்லது பியூ இன்ஜெக்ஷன் பண்ணிடலான்னு சொல்லி நம்ம கொட்டேஷன் கொடுப்போம் அல்லது ஸ்ட்ராங்காக அவங்கள்ட்ட இது பண்ணுவோம். ஆனால் வெளிப்புறம் ஃபுல்லாக பிரிக் ஒர்க்கு பண்ணியிருக்கும் பொழுது நடுவில் காங்கிரீட் இருக்கும். காங்கிரீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஹனிகோம்ஸ் இருந்து அந்த இடத்து வழியாக தண்ணி உள்ளே பிரிக் ஒர்க்கில் வெளில வரக்கூடிய இடம் டோட்டலாக வேறையாக இருக்கும். ஒரு 5 ஃபீட்டுக்கு அந்தாண்ட காங்கிரீட்டில் பிரச்சனை இருக்கும். லீக்கு வெளில வர்றது பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் தள்ளி பிரிக் ஒர்க்கில் வந்துக்கிட்டு இருக்கும். பிரிக் ஒர்க் எங்கே வீக்காக இருக்கும் அங்கே தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வாட்டர் கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகும். நம்ம போய் அங்கே ட்ரில் பண்ணி ஏதோ இன்ஜெக்ஷனோ வேறு ஏதோ ஒன்று பண்ணும்போது சொல்யூஷன் சரியாக கிடைக்காது. அது வேறு இடங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரியான இடங்களில் வெளிப்பக்கம் பிரிக் ஒர்க் பண்ணி உள்பக்கம் ஆர்சிசி பண்ணியிருக்காங்கன்னா வெளிப்பக்கத்துலேருந்து நம்ம ப்ரெஷர் க்ரௌட்டிங்கோ பியூ இன்ஜெக்ஷனோ கம்பல்சரி பண்ணக்கூடாது. அது டேங்கோடைய உள்பக்கத்திலிருந்து தான் பண்ணணும். ஒருவேளை 2 பக்கமும் பிரிக் ஒர்க் பண்ணி நடுவில் ஆர்சிசி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம கோட்டிங் மெத்தட்ஸில் தான் இதை சரி பண்ண முடியுமே ஒழிய நம்ம எப்பயும் போல் ஆர்சிசியில் பண்ணுறது மாதிரி பியூ இன்ஜெக்ஷனோ ப்ரெஷர் க்ரௌட்டிங்கோ பண்ணாலும் பெரிய அளவில் அதுக்கு பலனளிக்காது. இதை தவிர நம்ம மற்ற 2 மெத்தட்லேயும் என்னென்ன மாதிரியான வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாம் பண்ணமோ அது எல்லா மெத்தடையும் இதுலேயும் பண்ணலாம். ஏன் இதில் க்ரௌட்டிங்கோ அல்லது பியூ இன்ஜெக்ஷனோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறோன்னா, இது ரெண்டுமே ஆர்சிசியில் அதாவது காங்கிரீட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹனிகோம்ஸில் தான் ஒர்க் ஆகுமே ஒழிய வெறும் மைக்ரோ போரஸ் மட்டும் இருக்கக்கூடிய பிரிக் ஒர்க்கில் இது 2தாலையும் ஒர்க் ஆக முடியாதுங்கிறதுனால தான் அந்த இடத்துல பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். அண்டு எப்பயுமே பியூ இன்ஜெக்ஷன் பண்ணும் பொழுது அதர் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடோ பாசிட்டிவ் சைட்லேருந்தோ தண்ணி வரணும். வெறும் தண்ணியே வராமல் வெறும் டேங்கில் காலி டேங்கில் போட்டு நீங்கள் பியூ இன்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் அது ஒர்க் ஆகும்.
இந்த வாட்டர் டேங்க் விஷயங்கள்லையோ அல்லது நம்ம இந்த பயிற்சி வகுப்புகளில் பார்க்கக்கூடிய எல்லாத்துலேயும் அந்தந்த பொருட்களை தான் சஜஸ்ட் பண்ணுறமே ஒழிய அந்த மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷனை பற்றி பெரிய அளவில் டெப்த்தாக பேசுகிறது இல்லை. அதை பற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம ப்ராடக்டை பற்றி போடப்பட்டிருக்க வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த ப்ராடக்டை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயங்கள் அதில் இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு புது டேங்க்ஸில் வாட்டர் ப்ரூஃபிங்கை பற்றி பண்ணுறதை பற்றி நிறையா பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ஓல்டு டேங்காக இருக்கிற பட்சத்தில் அதில் எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி அது ஆர்சிசி டேங்கா அல்லது பிரிக் ஒர்க் டேங்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் பார்த்துட்டு உள்ளே ஒர்க் பண்ணும்போது டேங்க்கு உள்ளே எங்காவது கிராக்ஸ் இருக்காங்கிறத முதல்ல பார்த்துருங்க. கிராக்ஸ் இருந்துச்சுன்னா கிராக்கை வந்து குரூப் பண்ணி நம்ம பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப்பு எக்ஸையோ அல்லது என்எஸ்ஐயோ வச்சு அந்த கிராக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டேங்க்கோடைய கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ஸில் டேப்பர் இருக்கான்னு பாருங்கள். அதாவது ஒரு குழைவு போல் ஒரு அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டர் அப்ளை பண்ணி ஒரு டேப்பர் வந்து க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய இடமாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து அந்த பழைய டேங்கில் நம்ம பில்டிங் டாக்டர் டேங்க் கார்டை வந்து 2 கோட்டை அப்ளை பண்ணும்போது நிச்சயம் நம்மளால் நீர்க்கசிவை நிறுத்த முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கு பண்ணியிருப்பாங்க, பண்ணி முடிச்சுட்டு அதில் டைல் லே பண்ணியிருப்பாங்க. அந்த டைல் லே பண்ணியிருக்கும் பொழுது அந்த டைல்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக பாசியை எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணனாலும் கம்பல்சரி நம்ம வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் முக்கியம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த டைல்ஸோடைய ஜாயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குரூ கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய க்ரவுட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி குரூ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் ப்ளஸை வந்து வச்சு அப்ளை பண்ணி அந்த ஜாயின்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த லீக்கை நம்மளால் நிறுத்த முடியும். அல்லது அந்த ஜாயின்ஸை எல்லாத்தையும் நம்ம டைல் ஜாயின்ட் சீலரை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் பியை ஒரு ப்ரைமர் கோட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பில்டிங் டாக்டர் டேங்க் கார்டை வந்து 2 கோட்டை அப்ளை பண்ணியும் அந்த லீக்கை வந்து நம்மளால் நிறுத்த முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயின்ஸு 2 அந்த பிரிக் ஒர்க்கோடைய ஃப்ளோரும் வாலும் ஜாயின்ஸில் டேப்பர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே டேப்பர் அடிக்கணும்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயின்ஸில் குரூ கட் பண்ணி எடுத்துகிட்டு கிராக் எங்கே இருக்கோ அங்கே குரூ கட் பண்ணி ஃபில் பண்ணது மாதிரி குரூ கட் பண்ணி இந்த இடத்துலையும் ஜாயின்ஸ்லையும் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம ஜாயின்ஸில் நிறைய இடம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லீக் வரும். அந்த மாதிரி இடத்துல அந்த ஜாயின்ஸில் கம்ப்ளீட்டாக வால் கட்டரை போட்டு குரூ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பாண்டிங் ஏஜென்ட் அப்ளை பண்ணி அதில் வந்து நம்ம பில்டிங் டாக்டர் நங்கூரம் என்எஸ்ஸை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா டேப்பர் பண்ணி அப்புறமா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியும் ஒரு மெத்தட் பண்ணலாம். எப்பயுமே பிரிக் ஒர்க் டேங்காக இருந்தாலும் காங்கிரீட் டேங்காக இருந்தாலும் சரி, மெயினாக பிரிக் ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பிரிக்கில் ரொம்ப நாள் தண்ணி இருந்து அந்த பிரிக்கு பயங்கரமாக வாட்டரை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால நம்ம டக்குன்னு நீங்கள் டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக மேலோட்டமாக காய வச்சுட்டு உடனே கோட்டிங் அடிக்கும்போது நிறைய இடத்துல ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பிரிக் ஒர்க்கில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த பிரிக்கில் பொறுமையாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் டைல் தானே ஒட்டியிருக்காங்க அல்லது பிளாஸ்டிங் பண்ணியிருக்காங்க, நம்ம டேங்க்கு க்ளீன் பண்ணிவிட்டோம், இப்போ டேரெக்டாக கோட்டிங் அடிப்போம் அப்படின்னு போகும்போது அந்த பிரிக் ஒர்க்கில் அது அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாட்டரை பொறுமையாக வெளியிடும் பொழுது அந்த கோட்டிங் காயறதுக்காட்டியுமே இந்த தண்ணி படும்போது அந்த கோட்டிங் பெருசாக ஒர்க் ஆகாமல் போய் திரும்பியும் லீக்கேஜ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால ஆர்சிசி டேங்காக இருந்தாலும் நம்ம வந்து பிரிக் ஒர்க் டேங்காக இருந்தாலும் குறிப்பாக டைல்ஸ் போட்டிருக்கக்கூடிய டேங்காக இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அது உள்ளெல்லாம் போய் நல்லா ஸ்டாக்னட் ஆகி ஊறி போய் நிற்கும். நீங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அடுத்தது அந்த தண்ணி பொறுமையாக வெளில வர ஆரம்பிக்கும். வெயில் பட பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வெளில வர ஆரம்பிக்கும். அதனால மேக்ஸிமம் டேங்க் பண்ணும்போது நமக்கு நடைமுறையாக இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா எப்பயுமே டேங்கோ சம்போ வேறு எது பண்ணாலுமே நமக்கு டைம் கிடைக்காதுங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு புரியுது. இருந்தாலும் கூட மேக்ஸிமம் நீங்கள் டேங்க் ஒர்க்கு பண்ணும்பொழுது அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த 1 நாள் 2 நாள் நல்லா காய விட்டு அதுக்கு அடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நிரந்தர தீர்வு நம்மளால் கொடுக்க முடியும். அந்த கேப்பை விடாதப்ப நம்ம டைலை என்ன பண்ணிவிடுவோம்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உடனே லைட்டாக ஒரு ஹாஃப் டே ஆர் 2 ஹவர்ஸ் காய விட்டுட்டு உடனே அக்வாசில் பியோ வேறு ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிடுவோம். அதுக்கு அடுத்து வெயில் படும்பொழுது அந்த டேங்க் உள்ளே இருக்கக்கூடிய
டைல் கேப் உள்ள பூந்திருக்கக்கூடிய தண்ணியோ ஆறு வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க்கில் இருக்கிற தண்ணியோ அல்லது ஆர்சிசி டேங்கு ஹனிகோம்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் கலக்கும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டிங்கை டேமேஜ் பண்ணிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அந்த கோட்டிங்கில் பட்டு பல்ஜ் ஆகி உப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டேங்க் பண்ணும்பொழுது நல்லா அதை காய விட்டு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் சைட் சர்வே போகும்பொழுதும் அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் சரியாக கவனத்தில் வச்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 100% வெற்றிகரமாக வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியாவில் நம்மளால் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலை பொறுத்தளவுக்கு வந்து இதில் வந்து இது கொஞ்சம் மற்ற வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்ஸை விட இது முழுக்க வித்தியாசமானது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரெஷர் அண்டு சாயில் ப்ரெஷரை தாண்டி ஃபிசிக்கல் டிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. இது மனிதர்களால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் லோடு அந்த டிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் கவனமாகவே வேலை பார்க்கணும். இந்த ஸ்விம்மிங் பூல் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிசியில் மட்டும்தான் இருக்கணும். பிரிக் ஒர்க்கில் இருக்கும் பொழுது நிச்சயம் நம்ம வந்து 100% வந்து வாட்டர் ப்ரூஃபிங்க்கு வாரண்டி கொடுக்க வாய்ப்பே கிடையாது. இது ஆர்சிசியில் தான் இருக்கணும். ஆர்சிசியில் இருக்கும் பொழுது ஏற்கனவே நம்ம வாட்டர் டேங்குக்கு சொன்ன எல்லா மெத்தடும் இதுக்கு பொருந்தும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான ஸ்விம்மிங் பூலில் நம்ம கம்பல்சரி நம்ம பில்டிங் டாக்டர் கான்புரோ CT 600ஐயோ அல்லது பில்டிங் டாக்டர் டேங்க் கார்டையோ கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. ஆர் பில்டிங் டாக்டர் PE அப்ளை பண்ணிவிட்டு வேறு கோட்டிங் அடிக்கிறதோ நிச்சயம் பண்ணக்கூடாது. இது வந்து ஓப்பன் டு சன்லைட்டில் தான் மேக்ஸிமம் இருக்கிறதுனால அல்லது ஹியூமன் ஃபிசிக்கல் டிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோட்டிங்ஸ்லாம் வந்து ஸ்விம்மிங் பூலில் நமக்கு ஒர்க் ஆகாது. ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் 2K அடிச்சுட்டு அப்புறம் பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு அப்புறமா டைல் லே பண்ணிவிட்டு அந்த டைல்ஸில் நம்ம பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலர் ப்ளஸ்ஸை வச்சு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சீல் பண்ணி நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியும். அதை விட்டால் கோட்டிங் சிஸ்டம் மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்காக இருக்கக்கூடிய நம்ம பில்டிங் டாக்டரில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய பில்டிங் டாக்டர் எப்பாக்சி ஃப்ளோரிங்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். அதை தாண்டி வேறு எந்த கோட்டிங்ஸும் டைரெக்டாக எக்ஸ்போஸ் டு சன்லைட்டில் இருக்கிறது மாதிரியான எந்த ட்ரீட்மெண்ட்டும் லாங் டேர்முக்கு இதில் ஒர்க் ஆகாது. இந்த டேங்க்ஸ்லேயும் நமக்கு லீக்கேஜ் வரும்பொழுது நம்மளால் PU இன்ஜெக்ஷனோ ஆர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் க்ரௌட்டிங்கோ பண்ணி நம்மளால் லீக்கை நிறுத்த முடியும். அதனால் நீங்கள் ஸ்விம்மிங் பூல் பண்ணும்பொழுது இந்த விஷயத்தெல்லாம் கவனத்தில் வச்சுங்க. இன்றைக்கி நம்ம வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியாஸாக இருக்கக்கூடிய டேங்க்ஸு, சம்ஸு, ஸ்விம்மிங் பூல் அண்டு செப்டி டேங்க் இப்படி பலதரப்பட்ட இடங்களில் எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும், அதுக்கான தீர்வுகளை பற்றி நிறையாவே பார்த்தோம். அடுத்த பயிற்சி வகுப்பில் வேறு ஒரு பிரச்சனையும் அதற்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் பார்ப்போம். நன்றி.